பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, பெண்கள் அந்த காலத்துல சஹாபா பெண்கள் இல்முல, அமல்ல, ஈமான்ல உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவா இருக்கட்டும், ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவா இருக்கட்டும், ஹஜ்ரத் உம்மஹாத்துல் முஃமினீன் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவா இருக்கட்டும், ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவா இருக்கட்டும், சொல்லிக்கிட்டே போகலாம். சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி காலத்துல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய பாடசாலைக்கு போவாங்களாம். பாடசாலைக்கு போறதுக்கு முன்னாடி, தர்ஸ்காவுக்கு போறதுக்கு முன்னாடி, தர்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்குள்ள போய் அங்கே ஒரு பெண் உஸ்தாதியிடம், பெண் ஆசிரியரிடம் மார்க்க கல்வியை கற்று அதற்கு பிறகு பாடத்திற்கு செல்லக்கூடிய பழக்கம் அவருக்கு இருந்து வந்தது. இவ்வாறு கிட்டத்தட்ட கடைசி 48 வயதிலிருந்து 52வது வயது வரைக்கும் அவருடைய பழக்கமாக இருந்திருக்கிறது. 52வது வயதில் இறக்குறாங்க. மூளை நோயின் காரணமாக இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் அவங்க வசியத்தை எழுதுறாங்க அல்லது சொல்றாங்க, நான் இறந்து விட்டால் என்னுடைய ஜனாசாவை என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை முஅல்லிமா பெண் உஸ்தாதி அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, அவங்க துவா செய்த பிறகு சலாத்துல் ஜனாசா நல்லடக்கம் செய்யுங்க வசியத்தை எழுதிடுறாங்க. அதே மாதிரி இறக்குறாங்க. இறந்த பிறகு அவருடைய வசியத்தின்படி அந்த பெண் உஸ்தாதியுடைய வீட்டிற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த ஜனாசா எடுத்துக்கொண்டு செல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அவங்க துவா செய்யறாங்க. அதுக்கு பிறகுதான் கஃபன் பிளஸ் தொழுகை, தஃபன் அனைத்து விஷயங்களையும் நிறைவேற்றப்படுகிறது. இப்போ அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நஃபீசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய முஅல்லிமா, பெரிய முஹத்திஸா, இல்முடைய பாட பட்டகை அல்லது இல்முடைய ஒரு பெரிய புதையல் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு அவங்க தன்னுடைய இல்மையும் அமலையும் ஈமானையும் வளர்த்தவர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவங்க வீட்டுல சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் ஃபாத்திமா பெயர், அவங்க சொல்றாங்க, ஹஜ்ரத் நஃபீசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா பெருந்தகை அவர்கள், பெண் உஸ்தாதி அவர்கள் தன்னுடைய வீட்டிற்குள்ள ஒரு கபரை போன்று ஒரு குழியை வெட்டி வைத்திருந்தார்கள். அந்த குழியில் தினந்தோறும் அமர்ந்து குர்ஆன் ஓதுவார்களாம். கபரே தான், கபர் மாதிரி இல்ல, கபரே தான் வெட்டி இருந்தாங்க வீட்டுக்குள்ள. கிட்டத்தட்ட 190 குர்ஆன் முடிச்சிருக்காங்களா அந்த குழியில உட்கார்ந்து. அது குழின்னு சொல்லுங்க, பல்லன்னு சொல்லுங்க, கபருன்னு சொல்லுங்க, எல்லாமே அதற்கு செட் ஆகுமா சொல்லி வச்சிருந்தாங்களாம். இந்த குழியில, இந்த கபர்ல தான் எனக்கு நல்லடக்கம் செய்யணும், தஃபன் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். தினந்தோறும் அந்த குழியில உட்கார்ந்து குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சா. அப்படி ஓதப்பட்ட குர்ஆன் தான் 190 குர்ஆன் ஓதி முடிச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை பேணுதலாக இருந்திருக்கும். அவங்களுடைய இல்மும் அமலும் ஈமானும் அவங்களுடைய உள்ளத்தில் பதிந்திருக்கும். அதன் காரணமாக ஹஜ்ரத் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா போன்ற பெரும் உலமா பெருந்தகைகள் அவங்ககிட்ட ஓதிட்டு போவாங்களா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. அவங்க யார் மட்டும் தெரியுமா? அவங்க யாருன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய பேரன், அவருடைய பூட்டி, ரசூலுல்லாஹ்வுடைய பேரர் இமாம்
ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பேரன், அவர் பேரும் ஹுசைன் அல்லது ஹசன். 2 பேரர்கள்ல ஒரு பேரருடைய பேரருக்கு பிறந்தவர் தான் அவங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய 2 பேரர்களில் ஒரு பேரருடைய பேரன், அவர் பேரும் ஹசன் தான். அந்த ஹசனுடைய மகள் தான் இவங்க நபீசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா. சொல்ல போனால் ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய பரம்பரை. ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களுடைய பேரருக்கு பூட்டி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 4-5 தலைமுறையில ஒரு 5-6 தலைமுறைக்கு மேல பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் வந்துருவாங்க. அப்துல் முத்தலிப், அதுக்கு பிறகு அப்துல்லா, அப்புறம் ரசூலுல்லாஹ், அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஹஜ்ரத் ஃபாத்திமா அல்லது ஹஜ்ரத் அலி. ஹஜ்ரத் அலிக்கு மேல அபூ தாலிப், ஹஜ்ரத் அலிக்கு மேல அபூ தாலிப், அபூ தாலிப் மேல அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப், அபூ தாலிப், அலி, அப்துல் முத்தலிப், அப்துல்லா, ரசூலுல்லாஹ், இப்படி பரம்பரை. ஹஜ்ரத் அலியுடைய மகன் இமாம் ஹசன், அவங்களுடைய பேரன் அவரும் ஹசன் தான், அவர் பேரும் ஹசன் தான். அவருடைய பொண்ணு தான் நபீசா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பெண்கள் நம்முடைய சமூகத்துல இப்படி இருந்திருக்கிறாங்க. பெரிய பெரிய உலமா பெரும் தொகைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்களாக இருக்கக்கூடிய நம்ம கூட சரியான இல்ம் இல்லாமல், அமல் இல்லாமல், ஈமான் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ்வுடைய பெரியவர்களே, குர்ஆன் ஹதீஸ் என்பது அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறாங்க, அவங்களுடைய கொள்கைகளாக இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய கொள்கை, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை, இதை நாம் பேணுதலாக பற்றி பிடிப்போம் என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் குர்ஆன், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதுதான் அஹாதீசுன் நபவிய்யா. 2ஐயும் பற்றி பிடித்துக் கொண்டால் எல்லா நபிமார்களும் கிடைத்து விடுவார்கள், எல்லா ரசூல்மார்களும் கிடைத்து விடுவார்கள், எல்லா சஹாபாக்களும் கிடைத்து விடுவார்கள். தாபியின், தபே தாபியின், வலிமார்கள், இறைநேசர்கள், பெண் சஹாபாக்கள், ஆண் சஹாபாக்கள், பெண் வலிமார்கள், ஆண் வலிமார்கள், எல்லாரும் கிடைச்சிருவாங்க. எனவே அதுதான் அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உலகத்தில் அனுப்பிய நோக்கம். அந்த நோக்கத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள், மூதாதியர்கள், குறிப்பாக நான் சொன்ன பாருங்க, நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள், தாபியன்கள், தபே தாபியன்கள், இவர்களை பற்றி பிடித்து கொண்டாலே போதும், நமக்கு யார் கிடைச்சிருவாங்க? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கிடைச்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி அவங்களுடைய இல்மை போன்று, அமலை போன்று, அவங்களுடைய உஸ்தாத் பெருந்தகை ஹஜ்ரத் நபீசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவருடைய வாழ்க்கையை போன்று குர்ஆனை ஓதி அமல் செய்து வாழ்க்கையை கழிக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வாகிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.